கேட்சிங் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். அதில் போய் நீங்கள் ஐஃபோன் 16 சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐஃபோன் 16 கீவேர்டு வந்து பேக்அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து ரிக்வஸ்ட்டாக சென்ட் ஆகும். அந்த பேக்அண்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கிட்டு டேட்டாபேஸில் டேபிளில் ஐஃபோன் 16 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, இப்போது 10,000 பேர் அதே செகண்டில் வந்து ஐஃபோன் 16 சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். ஓகே, 10,000 தடவை அந்த டேட்டாபேஸுக்கு போய் ஹிட் அடிச்சு அப்படின்னா அது தேவையில்லாத டேட்டாபேஸ் லோடு எடுத்துகிட்டு வரதுக்கு வேறு அன்வான்ட் டைம். ஓகே, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 10,000 ரிக்வஸ்ட்டில் ஃபஸ்ட் ரிக்வஸ்ட்டுக்கு மட்டும்தான் டேட்டாபேஸுக்கு போய் ஐஃபோன் 16 ரிலேட்டடான எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு வந்து டெம்பரரியாக ஒரு லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். கேட்ச் ஆட் கீ வேல்யூ பேர்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த ரெடிஸ் கேட்ச் கேட்ச் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது அதுக்கு தான். ஓகே, இப்போது மிச்சம் உள்ள 9,999 இருக்கும் அந்த கேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமே தவிர டேட்டாபேஸுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது. இது லோடிங் டைமை கம்மி பண்ணோம், ஸ்பீடாக கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.